எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் விவேகமான இருதயத்தை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம்ல. கர்த்தர் நமக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தைக்கு நேர போகலாம். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரத்தின் 11ஆம் வசனம். மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும், குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை. இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நிறைய பேர் இதை பார்த்துட்டு இருக்க, உங்களை நீங்களா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், கோபத்தை அடக்கவே நம்மளுக்கு தெரியறது இல்லை. கோபம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சில பேர் என்ன பண்ணுவாங்க, பொருட்கள் இல்லை காண்பிப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, மொபைல்ல உடனே பிளாக்ல போட்டுருவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, மொபைலை உடைப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, மொபைல்ல அந்த கான்டாக்ட் லிஸ்ட்லயே டெலீட் பண்ணிடுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, யாரையும் பார்க்க கூடாதுன்னு கதவை சாத்திட்டு உள்ள உட்காந்துருப்பாங்க. கோபத்தை எப்படி அடக்குறதுனே தெரியாது. சில பேர் தனக்கு பிரியமானவங்க கிட்ட எரிஞ்சு விழுவாங்க, இல்லைன்னா அடிப்பாங்க. அவங்களுடைய கோபத்தை அடக்க தெரியாம பக்கத்துல என்ன இருக்குதோ அதை தூக்கி விசிறி அடிச்சுட்டு இருப்பாங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அப்பனா நீ விவேகியே கிடையாது. விவேகியானவன் எப்படி இருப்பான் என்று வசனம் சொல்கிறதுனா, மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும், குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை. அவனுடைய கோபத்தை அடக்குவது விவேகம் தான். இன்னைக்கு நிறைய பேர் கோபத்தை அடக்கணும்னு சொல்லி ஜெபித்து கொண்டு இருக்கீங்கல்ல. இன்னைக்கு கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நம்ம விவேகியா இருந்தால் கோபத்தை அடக்குவோம். இன்னைக்கு என்னென்ன காரியங்கள்ல கோபம்ன்றது ஒரு பலவீனங்க. அது ஐயோ ஏதோ இது அதுன்னு நீங்க நிறைய கதைகள் சொல்லலாம். பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவிதான் இந்த கோபம், சினம், கோபம் எல்லாமே. இன்றைக்கு ஆண்டவர் இடத்துல நம்ம கேட்கலாம், ஆண்டவரே உமக்கு பிரியம் இல்லாத இந்த ஆவி எங்களுக்கு வேண்டாப்பா, எங்களை நீங்க மன்னிங்க, எங்களுக்கு விவேகத்தின் ஆவினால எங்களை நீங்க நிரப்புங்க அப்படி சொல்லி ஆண்டவர் இடத்துல நீங்க கேளுங்க. விவேகத்தின் ஞானத்தை நம்ம கேட்கும்போது, விவேகிக்கு கோபத்தை அடக்குவானா, அந்த கோபத்தை அடக்குகிற அந்த விவேகத்தின் ஆவி நம்ம இடத்துல இருக்கும்போது, நம்மளும் என்ன பிரச்சனை வந்தாலும் அதை வெளியே காட்டாம அதை எதிர்கொள்ளுகிறபடி அமைதியாய் காரியங்களை செய்யும் போது விவேகமுள்ள மனுஷியாய் நீங்களும் நானும் இருப்போம். ஹல்லேலூயா. இந்த இரவுல ஆண்டவர் இடத்துல கேட்கலாமா, அப்பா எங்களுக்குள்ள எங்களையும் அறியாம இருக்க அந்த கோபத்தை அடக்கிறதுக்கான சக்தியை எங்களுக்கு தாங்க, அந்த விவேகத்தின் ஆவி எங்களுக்கு தாங்க சொல்லி ஆண்டவர் இடத்துல கேட்போம். கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு உதவி செய்வார். ஜெபிக்கலாமே. எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா எத்தனோ பேர் சாக்கியத்தை நீர் தந்திரே, உமக்கு நன்றி. விவேகம் ஆண்டவரே எங்களுடைய கோபத்தை அடக்கும் என்று வசனம் சொல்லுகிறது. அப்பா, அநேக முறை கோபத்தினால ஆண்டவரே எத்தனை குடும்பங்கள் பிரிந்தது உண்டு, எத்தனை காரியங்கள் தவறுதலாய் நடந்தது உண்டு, எத்தனை காரியங்கள் அவசரப்பட்டு இந்த கோபத்தை அடக்க தெரியாம எத்தனை பேர் தவறான சூசைடல் அட்டெம்ப்ட், தவறான காரியங்களை பண்ணி கொண்டிருக்காங்க. அந்த ஸ்பிரிட்டை இயேசுவின் நாமத்தினால நாங்கள் பைண்ட் பண்றோம். அப்பா, விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா, இந்த கோபத்தை அடக்கக்கூடிய அந்த ஞானத்தை நீ தருவீராக ஆண்டவரே. எது எல்லாவற்றையும் லகுவா எடுத்துக்கொண்டு நடக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. கோபத்தை வெளிக்காட்டுகிறவர்களை அல்ல ஆண்டவரே, என் கர்த்தர் பார்த்துக்கொள்வார் என்ற ஆண்டவரே ஒரு எண்ணம் ஆண்டவரே எங்களுடைய இருதயத்துல இருக்கணும் ஆண்டவரே. அப்பா, அந்த விவேகத்தின் ஆவினால நீங்க எங்களை நிரப்புங்க. ஞானமுள்ளவர்களா நாங்க நடந்துக்கிறோம். கோபத்தினால எவைகள் எங்களை என்னென்ன ஆசீர்வாதங்கள், என்னென்ன நபர்கள் எவைகள் எங்களை விட்டு சென்றதோ அவைகளை எல்லாவற்றையும் எங்களுக்கு திருப்பி தாங்க ஆண்டவரே. எங்களை மன்னிங்கப்பா. அப்பா, கோபத்தினால நாங்க இருக்கிறதையும் நாங்க கெடுத்து போட்டுறாதபடிக்கு ஆண்டவரே அந்த கோபத்தை அடக்குகிற அந்த ஆவியை நீர் எங்களுக்கு தாங்க. நீர் எங்களோடு இருந்து வழி நடத்துங்க. இந்த இரவுல உறக்கம் இல்லாமல் ஆண்டவரே பிரச்சனைகளோடு ஆண்டவரே ஹஸ்பண்ட் ஒரு ரூம், ஒய்ஃப் ஒரு ரூம், ஆண்டவரே திரும்பி படுத்து கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலைகள் எல்லாம் மறைட்டும். ஒரு சமாதானத்தை தாங்க ஆண்டவரே. நீர் ஒருவரோடு ஒருவர் ஆண்டவரே ஐக்கியமா இருக்கத்தக்கதான அந்த ஒரு ஞானத்தை நீர் கட்டளையிடுவீராக. விட்டு கொடுத்து செல்லக்கூடிய அந்த பக்குவத்தை நீர் கட்டளையிடுவீராக. கோபத்தை அடக்கக்கூடிய அந்த விவேகத்தின் ஆலைகளை நிரப்புவீராக. நீர் எங்களோடு இருந்து வழி நடத்துங்க. காலை எழுந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. Amen, amen, amen. God bless you.